இப்போ இன்னொன்று இவங்களை நீங்க பிரிக்க முடியாது சார். இப்போ ஓபிஎஸ் வந்து கொஞ்சம் அந்த பாரதிய ஜனதா கட்சி பக்கம் சாயிறார். ஒன்று, டிடிவி தினகரன் இன்று இதே ஜெயலலிதா நினைவிடத்தில் பேசிய அந்த பேட்டியில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவது எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கும் வரை அந்த பேச்சுக்கே இடமில்லை, நாங்கள் தேஜக கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கான பேச்சுக்கே இடமில்லைன்னு அவர் திட்டவட்டமாக அறிவிச்சிருக்கிறார். உண்மையிலேயே அமமுக வந்து தங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையாமல் இருந்துருமா சார்? தனித்து நின்றுவாங்களா? இது என்ன சார் கொள்கை? இல்ல இது என்ன கொள்கை, என்ன பாலிசி எனக்கு தெரியல. as long as எடப்பாடி பழனிசாமி கண்டினியூஸ் த ஜெனரல் செக்ரட்டரி அந்தாலே சொல்லிக்கிறாரு, ஜெனரல் செக்ரட்டரியா இருக்க வரைக்கும் நாங்க ஒத்துக்க மாட்டோம், அவர் தலைமையை விட்டு விலகினா நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில போறோம்னு சொல்றதும் கொஞ்சம்லாம் கிடையாது. ஓபிஎஸ் முற்றிலுமாக பிஜேபி தான் முழுமையா பலாப்படத்தில் அவங்க ஆதரிக்கலையா? ஆகவே இதுல என்ன மாற்று கருத்து? நீங்க எடப்பாடி எடுத்துருங்க, நான் வந்து ஒத்துக்கிறேன்னு சொல்றது ஏன் சார்? கொள்கை ரீதியா இந்த கட்சி வேணான்னு சொல்லுங்க. அம்மானு வாய்க்கிடியே பேசுறாருல, அந்த அம்மா ஒத்துக்காத இயக்கம் இல்ல பாரதிய ஜனதா கட்சி, அதோட ஒட்டு உறவு கிடையாதுன்னு சொல்லுங்க. அது என்ன எடப்பாடி பழனிசாமி எடுத்துட்டா நாங்க கன்சிடர் பண்ணுவோம், நாங்க கூடயே பயணிப்போம், ஆனா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது தான் ஒதுக்குதுன்னா என்ன சார் இது? அவர் கொஞ்சம் பிஜேபி சார்ந்துதான் செயல்படுறாரு. அமமுகவும் பிஜேபி சார்ந்துதான் செயல்படுறாரு. கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது, ஃபுல்லாவே. இவர்கள் கொத்தடிமைகள், பாண்டட் லேபர்ஸ். தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொத்தடிமைகள். பாராட்ட முடியாது. அப்ப இப்ப நான் கூட்டணில இருந்து வெளியேறுவேன் கூட காணாதீங்க. இப்ப வெளியேறுவேன்னு சொன்னா சும்மா ஹம்பாக்னு சொல்றீங்களா சார்? ஓபிஎஸ் கூட்டணியில இருந்து வெளியேறி அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, ஆனால் நாங்க வெளியேறிட்டோம் அப்படின்னு ரெண்டு பேருமே வெளியேறினது சுத்த ஹம்பாக்னு சொல்றீங்களா? சேர்ந்துக்கிடுவாங்க. சுத்த ஹம்பக்கு வேலை, நம்பாதீங்க. அவர் வந்து அவரை எடுத்தா உள்ள போறன்றாரு, இவர் போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வர்றாரு. பண்ருட்டியார் என்ன சொன்னது பொய்யாயிடுச்சு. என்ன அர்த்தம்? எடப்பாடி பழனிசாமி மேல குறை சொல்லி ஹெட் ஆபீஸ் டெல்லியில இருக்குன்னா நீங்களும் அங்கதானே போறீங்க. விடுங்க, அவங்க ஒருத்தரை சேர்க்கறது இல்ல, காரணம் வேற. விடுங்க, ஓபிஎஸ் கூப்பிட்ட உடனே ஓட்டாரு அவர். நான் நினைக்கிறேன் அது குருமூர்த்தி சார் பண்ற வேலையா இருக்கும். அவர் ஆரம்பத்திலேயே அவர் தான் இதை நாசம் பண்ணாரு. அவர் என்னவோ கம்ப்ளீட்டா ஏடிஎம்கே அழிக்காம விட மாட்டார் போல் இருக்கு. அவருக்கு என்ன அப்படி ஒரு ஆசைன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இருக்காரு அவரு. இப்போ நீங்க சொல்றது புகழேந்தி சார், நீங்க சொல்றீங்க தொண்டர்களோட உணர்வு மற்றும் பாரதிய ஜனதா கட்சியோட திட்டம், இது எல்லாமே இந்த ஓபிஎஸ் டிடிவி இவங்களுக்குலாம் தெரியாம இருக்குமா சார்? நம்ம வந்து அதிமுகவை முழுமையா அவங்க வந்து செதறடிக்கிறதுக்கு தான் எல்லா ஏற்பாடும் பண்றாங்க, இதுல போய் நம்ம போய் ஏன் இவங்களோட சேரணும் அப்படிங்கிறது அவங்க உண்மையிலே அது மனசுல தெரியாது. வேற என்ன அவங்களுக்கு பெரிய அளவுல வழக்குகள் தொடர்பான சிக்கல்கள் வந்து அவ்வளவு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு, அதனாலதான் அப்படி போறாருன்னு நினைக்கிறீங்களா சார்? இந்த சட்டு கருப்பு சட்டை போட்டிருக்கேன், விலை கொடுத்து வாங்கினேன். தந்தை பெரியார் வழியில் நாங்கள் அணிவது கருப்பு சட்டை. இன்னைக்கு அம்மா நினைவு நாள் கருப்பு சட்டை போட்டிருக்கோம். ஈடியை பார்த்து பயப்படுகிற கேடிகள் இடத்தில் என்ன செய்ய முடியும்? இன்கம் டாக்ஸை பார்த்து பயந்து ஓடுகின்றவர்களிடம் நீங்கள் என்ன செய்ய முடியும்? நினைச்சு பாருங்க சார், வேதனையா இருக்கு. அம்மா நினைவு நாள்ல சொல்றேன் சார், உங்க பழைய வரலாறு எடுத்து பாருங்க சார், நீங்க எங்க இருந்தீங்கன்னு பாருங்க சார், நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு பாருங்க சார், அன்னைய சொத்து நிலவரம் என்னன்னு பாருங்க சார். எவ்வளவு பணம் சார் மழையா பொழிஞ்சி என் தாய் பேரை சொல்லி தமிழ்நாட்டில் கொள்ளையடிச்சு அதிமுகவை நாசம் பண்ணிட்டீங்களே சார் எல்லாரும் சேர்ந்து. அம்மா தலைவர் வளத்தை இயக்கன்றது அப்படியே முருகேறி நிக்கும் சார் ஒவ்வொரு தொண்டனுடைய உடம்புலையும். நீங்க கண்ணீர் விட்டு அவன் எங்க போய் சொல்றதுன்னு தெரியாம கதறான் சார். உங்களுக்கு பணம் முக்கியம், சொத்து முக்கியம், உங்களை காப்பாத்திக்கணும், அதுக்காக கொள்கையை வித்துட்டீங்க, கோட்பாடை வித்துட்டீங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தூக்கி எறிஞ்சிட்டீங்க, அம்மாவை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல, பேருக்கு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்க. இதுதானே நிஜம்? உங்களுக்கு எனக்கு கவலை இல்ல, கண்ணனுக்கும் புகழேந்திக்கும் நீங்க என்ன கட்சி என்ன கொள்கை எனக்கு தெரியாது. எனக்கிட்ட என்ன சார் இருக்கு? ஒன்னும் கிடையாது.
சட்டையும் வேட்டியும் அண்ணா பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி தோல்ல இருக்க துண்டு வந்து கட்சியில் வகிக்கின்ற பதவிக்கு சமம், கட்டியிருக்க வேட்டி மானத்தை காக்கின்ற கொள்கை கோட்பாடுகளுக்கு சமம். போச்சே சார், கட்சி வந்து எந்த அளவுக்கு கீழே தரமட்டமா போயிடுச்சுன்னு பாருங்க. நான் ஒன்னே 4 பேர் சந்திச்சுமே, நான் கூட சசிகலா பார்த்து விஷ் பண்ணேன் இன்னைக்கு, அங்க முன்னாடி பாத்துட்டுமே என்ன, அங்கேயே ஒன்னா சேரல சார். அம்மாவுடைய நினைவிடத்தின் முன்னாலேயே தனித்தனியா வராங்க, ஏன் தனித்தனியா போறோம். சரி, அங்கே ஒண்ணு சேர்ந்து ஒரு அங்கேயே சேரல சார். எல்லாம் செய்யற பிஜேபி, அதிமுக உள்கட்சி விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொன்ன அமித்ஷா மனசு வச்சா, ஏய் உட்காரு இங்க வாயாயோ பழனிசாமி இங்க வாயா, ஆவோ பன்னீர்செல்வம் ஆவோ, அந்த அந்த சசிகலா கூப்பிட்டு உட்காருங்க, ஏய் 3 பேர் ஒன்னா போங்க 5 நிமிஷம் ஆகுமா சார் கண்ணன் சார்? அதிகாரியா புகழிஞ்சு எங்க கலட்டா பண்றது, ஒருங்கிணைப்பு குழு ஜேசிடி பிரபாகரன் யாரு, எல்லாத்தையும் அவங்களையும் கூப்பா கிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து போக சொல்லியா கூப்பிடு இப்படின்னு ஒரு முயற்சி பாரதிய ஜனதா கட்சி ஏன் எடுக்கவில்லை? தொடர்ந்து பிரித்து வைத்திருப்பதை தான் அவர்களுக்கு லாபம் நினைக்கிறாங்களா சார்? கரெக்டா சொன்னீங்க. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே, பிரிந்து கிடந்தால் அழிஞ்சு போகும் சார் எல்லாமே. இதான் தலைவர் அப்ப சொன்னாரு. நினைச்சு பாத்துங்க, பிரிக்கிறது நம்ம தான் சார். சேரணும்னு ஒரு நாளைக்கு இந்த தலைவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காங்களா? எல்லா பிரஸ் முன்னாடியும் கூட்டி உட்காந்து நாங்க சேர்ந்துட்டோம்னு சொல்றாங்களா?